ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம்னு ஒன்று வர்றாங்க. டீம்னு வந்துட்டு சார் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில் வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு ஒரு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேர் உள்ள ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 பேர் ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் நெகட்டிவாக வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவாக சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனாக போய் ரீச் ஆகுது. அது பார்க்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க.